வஉசி கப்பலில் வந்தே மாதரம் நாடாளுமன்றத்தில் பாரதியார் பாடல் பாடி அசத்திய பிரதமர் மோடி. வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு மக்களவையில் நடந்த சிறப்பு விவாதத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். 2047இல் இந்தியா வளர்ச்சியடைய இப்பாடல் ஊக்குவிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். நாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இன்று மக்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, 2047இல் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாகுவதற்கு வந்தே மாதரம் நம்மை ஊக்குவிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். சுதந்திர தாய்க்கான பாடல் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு விழா விவாதத்தில் பங்கேற்பது பெருமைக்குரியது. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணம். வந்தே மாதரம் விவகாரத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்றெல்லாம் ஏதும் இல்லை. வந்தே மாதரம் ஊக்குவித்த சுதந்திர போராட்டத்தினால் தான் நாம் இன்று சுதந்திரமாக இங்கு அமர்ந்திருக்கின்றோம். வந்தே மாதரம் என்பது வெறும் சுதந்திர போராட்டத்திற்கான முழக்கம் அல்ல, சுதந்திர தாய்க்கான பாடல். அது அனைத்து இந்தியர்களின் நம்பிக்கை என்று பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் பலம் வாய்ந்த பிரிட்டனை எதிர்க்கும் வகையில் ஆங்கிலேயர்கள் பிரிட்டன் மகாராணி வாழ்க என்று பாட வைக்க விரும்பிய பொழுது 1875ஆம் ஆண்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்தே மாதரம் பாடலை நமக்கு கொடுத்தார். 2047இல் வளர்ச்சியடைந்த நாடாக இந்தியா உருவாவதற்கு வந்தே மாதரம் நம்மை ஊக்குவிக்கும். வந்தே மாதரம் இயற்றப்பட்ட பொழுது நாடு அடிமை சங்கிலியில் சிக்கி இருந்தது. நாடு அடிமைப்பட்டு இருந்தது நமது வரலாற்றின் கருப்பு அத்தியாயம் எனவும் பிரதமர் தெரிவித்தார். வஉசி முதல் பாரதியார் வரை பிரதமரின் உரையில் வந்தே மாதரத்தின் மகத்தான சக்திக்கு தமிழகத்தின் விடுதலை போராட்ட வீரர்கள் அளித்த பங்களிப்பு பற்றிய குறிப்புகளும் இடம்பெற்றன. கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் சுதேசி கப்பலின் மீது வந்தே மாதரம் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த முழக்கம் கப்பல் போக்குவரத்தில் கூட தேசிய உணர்வை விதைத்ததை குறிக்கிறது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரம் பாடலை தமிழில் மொழிபெயர்த்ததோடு மட்டுமல்லாமல் தாயின் மணிக்கொடி பாரீர் என்று தொடங்கும் தனது பாடலில் வந்தே மாதரம் என்ற வார்த்தையை பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் இந்த பாடல் தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் பரவுவதற்கு அவர் உதவினார் என பிரதமர் மோடி எடுத்துரைத்தார். இந்த விவாதத்தின் மூலம் எதிர்கால தலைமுறையினர் வந்தே மாதரம் குறித்து அறிந்து கொள்ள முடியும். எதிர்பாராத விதமாக வந்தே மாதரத்தின் 100வது ஆண்டில் நாம் அவசர கால நிலையை சந்தித்தோம் என்று பிரதமர் மோடி தனது உரையில் குறிப்பிட்டார். மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. 1907 में जब वी.ओ. चिदम्बरम पिल्लाई उन्होंने स्वदेशी कंपनी का जहाज बना तो उस पर भी लिखा था वंदे मातरम। राष्ट्र कवि सुब्रमण्य भारती ने वंदे मातरम को तमिल में अनुवाद किया, स्तुति गीत लिखे। उनके कई तमिल देशभक्ति गीतों में वंदे मातरम की श्रद्धा साफ साफ नजर आती है। शायद सभी लोगों को हो सकता है तमिलनाडु के लोगों को पता हो, लेकिन सभी लोगों को यह बात का पता न हो कि भारत का ध्वज गीत वी. सुब्रमण्यम भारती ने ही लिखा था। उस ध्वज गीत का वर्णन जिस पर वंदे मातरम लिखा हुआ था, तमिल में इस ध्वज गीत का शीर्षक था ताइन माणी कोडी पारीर तालंदु पणिंदु पुलहिंद्रु वारीर। अर्थात देश प्रेमियों, दर्शन कर लो, सविनय अभिनंदन कर लो, मेरी मां की दिव्य ध्वजा का वंदन कर लो। आदरणीय